இப்போ எனக்கு ஒரு கேன்சர் வந்துருச்சோ, இல்லை எனக்கு மிகப்பெரிய ஒரு நோய் வந்துருச்சோ, இல்லை ஒரு ஜுரம் வந்துருச்சோ, இல்லை ஒரு தலைவலி வந்துருச்சோ, இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சோ, ஐயோ நான் இயேசுவை தானே நம்பினேன், நான் இயேசு பின்னாடி தானே போனேன், இப்படி எனக்கு வரணுமா? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ஐயோ நான் இயேசுவை தானே நம்பினேன், எல்லாம் இயேசுவை தானே செஞ்சேன். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த சம்பவங்களும் சரி, இந்த காரியங்களும் சரி, இட் இஸ் நாட் அ ஈஸி திங் டு அண்டர்ஸ்டாண்ட். ஏன்? நாம் எந்த அளவுக்கு கர்த்தரையும் அவருடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் சார்ந்திருக்கணும். அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்களும் நானும் எப்படி சார்ந்திருக்க முடியும்? அவ்வளோ ஈஸி கிடையாது. நாம் அவருடைய தீர்க்கதரிசன வசனம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 66 புஸ்தகமுமே நமக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தான். இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பலவீனப்படும் போது, நான் சோர்ந்து போகும்போது, நான் என் வாழ்க்கையில் இன்னும் குன்றி போகும்போது, கர்த்தர் எனக்குள்ள அவருடைய வாக்குத்தத்தத்தை எப்படி வைத்திருக்கிறாருன்றது தான் ரொம்ப நான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நான் அதை கவனிக்காம என் கஷ்டத்தையும் என் கண்ணீரையும் என் பலவீனத்தையும் என் சோர்வையும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஐ கான்ட் சக்சீட்.